வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 7ல் முதல் 2 கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் இது பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் இது பாருங்க, ax + b = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு டேஷ் ஆகும். தீர்வுனா இதில் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இங்கே என்ன இருக்குது? ax + b = 0. நமக்கு எக்ஸா வேணும். அப்போ ax = இந்த பக்கம் என்ன மாறும்? -b மாறுமா? அப்போ x = -b. நம்ம எக்ஸா வேணும், a வந்து பெருக்கல் இருக்குது, அப்போ இந்த மாதிரி தான் வகுத்தலாம் மாறும். அப்போ x = என்ன தீர்வு? -b/a தான் நமக்கு தேவையான ஆன்சர். p/a. சரியா? அடுத்து பாருங்க, a மற்றும் b மிகை முழுக்கள் எனில் ax = b என்ற சமன்பாட்டின் தீர்வு பாருங்க, எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? ax = b. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? b. இந்த a இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். a எக்ஸ் பெருக்கில் இருக்குது, a இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு b/a. அப்போ இந்த இடத்துல என்னது? தீர்வு b/a தான். ஆனால் நமக்கு புக்கு பின்னால் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நேர்மறைன்னு கொடுத்துருப்பாங்க. நேர்மறை நேர்பாடு எல்லாம் ஒன்று தான். நேர்மறைன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ax = bன்னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம b = axன்னு மாற்றி எழுதிக்கலாம். சைடை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸுக்கு ஏதாவது மதிப்பு கொடுப்போம். எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்க? b = 1 ஏவையும் பேருனா a. எக்ஸுக்கு 2 கொடுப்போம். 2 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க? b = 2 ஏவையும் பேருனா 2a. எக்ஸுக்கு 3 கொடுப்போம். என்ன ஆகும் பாருங்க? b = இந்த இடத்துல 3 ஏவையும் பேருனா 3a. இங்கே பாருங்க, நமக்கு எக்ஸோட மதிப்பு 1 2 3 அதிகமாகுது. அதே மாதிரி இந்த பியோட மதிப்பும் பாருங்க அதிகமாகுதா? 1a 2a 3a அதிகமாகுதா? இந்த மாதிரி இந்த 2 மதிப்புகளும் அதிகமானுச்சா என்ன சொல்லுவோம்? நேர்மறைன்னு சொல்லுவோம். நேர்மறை நேர்மாறுபாடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் b/aன்னு எழுதினாலும் கரெக்டு தான். அப்படி இல்லைனா புக்குக்கு பின்னால் இருக்க மாதிரி நேர்மறைன்னு எழுதிக்கிட்டாலும் சரிதான். சரியா? ரெண்டுமே சரிதான். அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க, ஒரு எண்ணிலிருந்து அதன் 6ல் ஒரு பங்கை கழித்தால் 25 கிடைக்கிறது எனில் அவ்வெண் டேஷ் ஆகும். ஒரு நம்பரு, எந்த நம்பர்னே தெரியல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸு இது வந்து என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். எதை மைனஸ் பண்ண? 6ல் ஒரு பங்கு. 6ல் ஒரு பங்கு. 6ல் ஒரு பங்குன்னா இந்த எக்ஸில் 6ல் 1. 6ல் 1 இதுதான் இதுக்கு அர்த்தம். இப்படி இது பண்ணால் கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்குதான்? 25 கிடைக்கிறது. இப்போ பாருங்க, எக்ஸு மைனஸ் இந்த இடத்துல எக்ஸ் பெருக்கல்னு அர்த்தம். 1/6 = 25. இந்த இடத்துல பாருங்க, எக்ஸு மைனஸ் 1 எக்ஸ் பேருனா எக்ஸா x/6 = 25. இப்போ சுருக்க போகிறோம். முதல்ல குறுக்கு பெருக்கு எடுத்துகிறோம். பகுதியை பெருங்க, 1 6 குறுக்க பெருங்க 6 எக்ஸ். எக்ஸ் 6 பேருனா 6x மைனஸ் 1 எக்ஸ் பேருனா 1x. சரியா? = 25. இப்போ பாருங்க, 6xலேருந்து 1x மைனஸ் பண்ணால் 5x = இந்த 25 அப்படியே வந்துடும். இந்த 6 இங்கே எப்படி இருக்குது? வகுத்தில் இருக்கா? இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். நமக்கு எக்ஸான வேணும். x = 25 × 6 5ம் எக்ஸும் பெருக்கல் இருக்குது. அப்போ 5 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 5 5 5 5 25. அப்போ x = இங்கே 5 இங்கே 6 பெருக்கல் இருக்கா? அப்போ 5 6 30. 30 என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். தேவையான எண் என்ன? 30. சரியா? அடுத்தது 4வது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் அம்முக்கோணத்தின் பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும். இங்கே விகிதத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு பாருங்க, இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 இருக்கிறதுனால 2x, 3 இருக்கிறதுனால 3x, 4 4x எடுத்துக்கலாம். முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. சரியா? இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 4x ஒரு 3x 7x 7x 2x கூட்டினா 9x = 180. நமக்கு எக்ஸானே வேணும். அப்போ 180 இந்த 9 இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். கேன்சல் பண்ணுங்கள். 1 9 9 9 18. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 20. நமக்கு பாருங்கள், இதுதான் சிறிய கோணம். இந்த சிறிய கோணத்தை 2xன்னு எடுத்திருக்கோம் இல்லையா?
இதுதான் பெரிய கோணம். பெரிய கோணத்தை என்ன எடுத்திருக்கோம்? 4xன்னு எடுத்திருக்கோம். இதனுடைய வித்தியாசம்னா பெருசுலேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணோம். அதாவது 4xலேருந்து 2xை மைனஸ் பண்ணோம். 4xல் 2xை மைனஸ் பண்ணால் 2x. நம்ம 2 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸோட நம்ம இங்கே 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை போட்டுக்குங்க. 2ஐயும் 20ஐயும் பெருக்கிட்ட என்ன வரும்? 2 20 40. நமக்கு தேவையான ஆன்சர் 40 டிகிரி. சரியா? அடுத்தது 5வது பாருங்க. a + b = 23 என்ற சமன்பாட்டில் ஏயின் மதிப்பு 14 எனில் பியின் மதிப்பு டேஷ் ஆகும். இங்கே a + b = 23ன்னு கொடுத்துட்டாங்க. ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏவோட மதிப்பு 14ன்னு கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் b = 23. நம்ம b தான் கண்டுபிடிக்கணும். b = 23 - 14. இது +14, அங்கே வந்தால் -14. அவள் b = கழிச்சா என்ன வரும் பாருங்கள், 23ல் 14 9. அப்போது நமக்கு தேவையான பியின் மதிப்பு 9. சரியா? அடுத்தது பாருங்கள், சரியாக தவறாக நம்ம சொல்லணும். பாருங்கள், ஓர் எண் மற்றும் அதன் 2 மடங்கு இவற்றின் கூடுதல் 48. இதனை y + 2y = 48 என எழுதலாம். ஒரு நம்பர் என்னன்னே தெரியல, ஒய்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதோட 2 மடங்குனா என்னது? 2 கொண்டு போயிருக்குன்னா 2y. கூடுதல்னு சொல்லியிருக்காங்க, கூட்டுறோம். கூட்டினா என்ன வருதான்? 48 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்று சரி. ஒரு எண் மற்றும் அதன் 2 மடங்கு இவற்றின் கூடுதல் 48 இல்லையா? இது எப்படி எழுதலாம்? y + 2y = 48 என எழுதலாம். இந்த கூற்று சரி. சரியா? அடுத்து பாருங்க, 5 × 3x + 2 = 3 × 5x - 7 என்பது ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு ஆகும். முதல்ல இதை நம்ம சுருக்கணும். இதை உள்ள பெருக்குவோமா? 5 3 பேர்னா I3 15x ப்ளஸ் 5 2 பேர்னா I2 10 ஈக்குவல் அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த உள்ள பெருங்க 3 5 பேர்னா 15x மைனஸ் இதை பெருக்குங்க, ப்ளஸ் மைனஸ் மைனஸு 3 7 21. இப்போ பாருங்கள், 15x இது ப்ளஸ் 15xா, இங்கே வந்தால் -15x ஈக்குவல் டு -21. இது ப்ளஸ் 10, இங்கே வந்தால் -10. இந்த இடத்துல பாருங்கள், ப்ளஸ் 15 -15 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இல்லை? எக்ஸ் உறுப்பே இல்லை, மாறி உறுப்பே இல்லை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. இங்கே மாறியே கிடையாது. இங்கே என்ன இருக்குது? இது வந்து என்னது? மாறிலி மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. இந்த கூற்று தவறு. அடுத்தது 3வது பாருங்க. ஓர் எண்ணின் 3 1 மடங்கு என்பது அவ்வெண்ணிலிருந்து 10ஐ கழிப்பதற்கு சமம் எனில் அந்த சமன்பாட்டின் தீர்வு x = 25 ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நம்பரு என்னன்னே தெரியல, எக்ஸு. இதோட எத்தனை மடங்கு? 3ல் 1 மடங்கு. 3ல் 1 மடங்குன்னா 3ல் 1, அதாவது 1/3. இது வந்து எப்படி கிடைக்குதா? அவ்வெண்ணிலிருந்து 10ஐ கழிக்கணும். அந்த எண்ணு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா? அப்போ எக்ஸ்லேருந்து என்ன செய்யணும்? 10ஐ மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல இல்லைன்னா பெருக்கல்னு அர்த்தம். சரியா? அப்போ எக்ஸையும் 1 பேர்னா எக்ஸு பை 3. இது ப்ளஸ் எக்ஸா, இங்கே வந்தால் -x ஈக்குவல் டு -10 அங்கே இருக்குது. எக்ஸ்னா என்ன அர்த்தம்? x/1. குறுக்கு பெருக்கல் எடுங்க. 3 1 3. இதை பெருக்குங்க. 1 x பேர்னா எக்ஸு மைனஸ் 3 x பேருக்குனா 3x. குறுக்க எக்ஸை 1 பேர்னா எக்ஸு, 3 x பேர்னா 3x ஈக்குவல் டு -10. எக்ஸு மைனஸ் 3x. இது ஒரு எக்ஸு, இது 3x. வேறு வேறு குறி இல்லையா? இது மைனஸ் இருப்பில், அப்போ கழிக்கணும். 3xல் ஒரு எக்ஸ் மைனஸ்னா 2x. பெரிய நம்பருக்கு மைனஸா மைனஸ். சரியா? ஈக்குவல் டு -10. இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இப்போ பாருங்கள், x ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள் -10 பெருக்கல் 3 பை -2 x பெருக்கல் இருக்குது. அப்போ இந்த -2 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். மைனஸ் மைனஸ் கேன்சல், 2 2 I2 10. அப்போ x ஈக்குவல் டு 5 பெருக்கல் 3. 5 பெருக்கல் 3னா 15 தான் நமக்கு ஆன்சர். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? 25ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று தவறு. இந்த கூற்று தவறு. சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.